நீங்கள் தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது யாருக்காவது வியாதிக்காக ஜெபம் பண்ணுவதற்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தால் அவங்களிடத்தில் கேளுங்க. ரட்சிக்கப்படாதவங்களிடத்தில் நம்ம இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை ஏற்றுக்கொள்ளாத இடத்துல போய் நீங்கள் மனம் திரும்புங்க, யாரையா போய் மன்னிங்க, இதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண உடனே கூட அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அவங்க உள்ள தேவனை ஏற்றுக்கொண்டு வந்த பின்பு அவங்க என்ன செய்ய வேண்டும், சில விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குமென்னா நம்ம அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லலாம். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு எந்த கண்டிஷனும் போட வேண்டாம். ஆண்டவர் தன்னிடத்தில் வந்த எந்த ஒரு மனுஷனத்திலும் எந்த கண்டிஷனும் போடவில்லை. 38 வருஷம் வியாதியாகி படித்திருந்தவன கூட போய் உன் பாவம் தான் காரணம், பாவத்தை அறிக்கையிடுன்னெலாம் அவன்கிட்ட பேசலை ஆண்டவர். நீ ஆண்டோடைய மன்னிப்பு கையில் அப்பா அவர் சுகமாக்குவார்லாம் சொல்லலை. அவன் முதல்ல அவனை சுகமாக்கினார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். அதற்கு பின்பு தான் அவனை பார்த்து சொன்னார், இனி பாவம் செய்யாதே, உனக்கு இந்த வியாதி திரும்ப வராது, இனி பாவம் செய்யாதேன்னு சுகமான பின்பு தான் சொன்னார். அதனால் தேவனை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு நம்ம அதை பேச வேண்டாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், மறுபடி பிறந்த தேவ பிள்ளைகள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், வியாதிகளுடைய பிரச்சனையில் இருக்கும்போது நம்ம கட்டாயம் அதுதான் அவங்க கட்டாயம் அப்படிப்பட்ட அந்த மன்னியாமல் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் ஒரு வார்த்தை நம்ம அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். நீங்கள் ஏதாவது இருந்தால் மன்னிச்சிருங்க. யாருக்கு மேலே அது வருத்தம் இருந்தால் அவங்களுக்கு உங்கள் மேலே இருந்தால் அவங்கள்ட்ட போய் ஒப்புரவாயிட்டு ஆண்டவருக்கு சேவை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் விலகும். அப்படி அவங்கள ஆராய்ந்து பார்க்க சொன்னால் போதும். நம்ம யாரையும் குற்றவாளிகளாய் தீர்க்க வேண்டாம், யாரையும் கண்டம் பண்ண வேண்டாம், யாரையும் நம்ம நியாயம் தீர்க்கும்படி சொல்லவில்லை. அவர்கள் விடுதலையை பெறும்படி இதை நாம் சொல்ல வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆகையினாலே ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க சித்தம் கொண்டும், ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்க சித்தம் கொண்டும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டும் நமக்கு மனதில்லாமல் போகிறபடியால் அநேக வேளைகளிலே நன்மைகள் நம்மை விட்டு தூரமாக இருக்கிறது. ஆண்டவரால் நன்மையை நம்ம மேலே திணிக்க முடியாது. எருசலேமை பார்க்கும்போது உனக்கோ மனதில்லாமல் போயிட்டு, ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்படி இல்லாமல் இருப்போம். அந்த மக்கள் மனம் இல்லாதபடினாலே அவங்க வாழ்க்கையிலே தேவனாலே நன்மை செய்ய முடியவில்லை. இதை நாம் புரிந்து கொள்வோம். ஆகையினால தேவ சித்தத்துக்கு ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுத்து அவன் மனம் திரும்பினால் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் நினைத்த அந்த நன்மை வர முடியும். ஆகையினால தான் ஆண்டவர் பலரை தன் துன்மார்க்கத்தை விட்டு மறந்து தப்பி பிழைப்பதே விரும்புகிறேன்னு சொல்கிறார். ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அவர் விரும்புகிறார், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. அதே மாதிரி நம்ம எல்லாரும் சுகமாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார், ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் சுகமாக இருக்க முடியாமல் இருக்கிறது. அவருடைய சித்தம் இங்கே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போக காரணம் நமக்கு மனமில்லவே தவிர தேவன் நம்மை ஒவ்வொரு நொடியில் நம்மளை விடுதலையாக்குறதுக்கு தான் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.